முதல்ல நான் கூட என்ன நினைச்சிருந்தேன்னு சொன்னால், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான்ட கதையை முடிக்க போறாங்க, ஈரானை அடிமையாக்க போறாங்க, பஞ்சத்தை ஈரானுக்கு விதிக்க போறானுங்க என்ற சைத்தாண்ட கான்செப்ட் தானே அவனுகள் இயங்குற விதங்கள் எல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஈரானுக்கு அடிச்சா ஈரானால எதுவும் பண்ண முடியாது, முஸ்லீம் நாடுக்கு அவங்க அடிக்க மாட்டாங்க, முஸ்லீம் நாட்டை என்னன்னு பார்க்க மாட்டார்கள், அங்கே கை வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் முஸ்லீம் நாடுகளில் நம்ம பேச கொண்டு போய் வச்சதே ஒரு பெரிய பிரச்சனைக்குரியது என்று தெரிகிற வகையில் ஈரான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. சவுதியோ, குவைத்தோ, துபாயோ, கத்தாரோ, இந்த ஒமானோ, பஹ்ரைனோ இங்கெல்லாம் போட்டு துவம்சம் பண்ணி எடுத்துட்டாங்க. துவம்சம் இது பண்ணத்தோட என்ன ஆயிடுச்சுன்னு, ஆகா மெயின் சுவிட்ச் அங்கே வச்சுக்கிட்டு நாம் இங்கே செயல்படுறோமே, இது அவ்வளோ நல்லா தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அடிச்சு பார்த்தாங்க. கரெக்டாக தெரிறது மாதிரில. அதாவது ஒரு 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 ஏவுகணைக்கு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கே பல கோடிகள் செலவழிக்க வேண்டி வந்துடுச்சு. ஆனால் ஈரான்ட்டு என்ன இருக்குதுன்னு சொன்னால் முக்கியமான ஆப்ஷன் கொஞ்சம் இருந்துச்சு. அதாவது வளைகுடாவில் உள்ள நாடுகளில் பேச கொண்டு வச்சுருந்தானுங்க அமெரிக்கா, அதுக்கு அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாட்டில் இருந்து அமெரிக்கர்கள் அவசரமாக வெளியில் வாங்கன்னு ட்ரம்ப் அறிவித்திருந்தார்கள். பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஹார்மோஸ் கடல் பகுதி ஈரான் கைவசம் இருந்தது. ஸோ அதுதான் இப்போ பெரிய டிமாண்டாக இருக்குது. அதை அடைச்சி வச்சுக்கிட்டு அடித்தா இதுதான் நடக்கும் அப்படின்னாங்க. நீ எனக்கு அடித்தா நான் உனக்கு சார்பான எண்ணெய் வளங்களுக்கு அடிப்பேன் விட்டான், எனக்கு எதிராக வங்கிகள் செயல்படும் வேண்டாம், அந்த வங்கிகளுக்கு நான் அடிப்பேன் என்று ஈரான் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த வங்கிகளுக்கு எதிராக நான் அடிப்பேன் என்று ஈரான் ஒவ்வொன்றுக்கும் எதிராக என்ன காட்ட ஆரம்பிச்சுன்னு சொன்னால், கெத்து காட்ட ஆரம்பிச்சிருக்கிறது. அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் பேச்சுவார்த்தை 5 நாளைக்கு ஒத்திவைப்பு, நான் அடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதான உடன்படிக்கை, ஈரான் பயந்து விட்டது, ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் முடிச்சாச்சின்னு சொல்லி இவன் ட்ரம்ப் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஈரான் விடாத பாடு இல்லாமல் இன்னைக்கும் காலையில் கூட என்ன செஞ்சிருக்கு, குவைத்து போன்ற நாடுகளுக்கு, அமெரிக்காவுடைய ஸ்தலங்களுக்கு அடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த அரபு நாடு பயலும் பாருங்க, ஈரானுக்கு பக்கம் நிற்காம இந்த ட்ரம்ப் அழிக்கணும் அப்படிங்கிறது, இந்த அமெரிக்காவுடைய ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்காம, இந்த சல்மான் சவுதியில் மீண்டும் அமெரிக்காவுக்கு ஸ்பாட் என்ன செஞ்சு எடுத்து கொடுத்துருக்கிறான். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த யுத்தம் முடிவுக்கு வருமா? நாம என்ன யுத்தத்தை விரும்பி பஞ்சத்தில் வாழ்றதுக்கு ஆசைப்படுறோம்? கடமைகளை செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போகிறதான் எல்லாம் எதிர்பார்ப்போம். ஆனால் இவனுங்கள் செய்கிற இந்த அக்கிரமத்தினால பதிலடி கொடுக்க கூடாதுன்னு சொல்வது எங்களுடைய சுயநலம். ஏன் நாங்கள் நல்லா வாழணும் என்று சொல்லி, ஆனால் பதிலடி கொடுத்து இத்தோட இந்த யுத்த கான்செப்டே முடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்றதா நியாயம்? ஏன்னு சொன்னால், அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த அமெரிக்கா, இந்த இஸ்ரேலை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அக்கிரம